ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு மீட்லா தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மன்னோட 122 அப்புறம் 123 இந்த ரெண்டு சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட 121 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் லோலாவை தேடி வந்திருப்பான். அப்போ ஒரு ஸ்பைக் மணியனோட குரூப்பை காப்பாற்றிட்டு அவனுங்க கிட்டே இருந்து லோலாவோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட ஹெட் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணியிருப்பான். அப்போ ஹீரோவும் அவனோட ஆர்பி ஷீல்டை போட்டு அந்த ஹெட்டோட அட்டாக்கை தடுத்திருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஹெட்டும் ஒரே ஷாக்ல இங்க என்னடா நடக்குது, ஒரு 5th ஆர்டர் வாரியர் நான் என்னோட ஃபுல் ஃபோர்ஸ்ல பண்ண அட்டாக்கை தடுத்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகிட்டே இந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்கும் போல அப்படிங்கிறான். ஹீரோ ஆமாண்டா, இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு, கொஞ்சம் இதையும் பாரு அப்படின்னு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோர்ம் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்றான். அந்த ஹெட்டும் அப்படியாடா குழந்தை, சரி முடிஞ்சா இதை தடுத்து பாரு அப்படின்னு அவனும் அட்டாக் பண்றான். பார்த்தா அங்க இருந்தது நம்ம ஹீரோவோட க்ளோனு. அந்த ஹெட்டும் என்னது இவன் ஒரே அட்டாக்ல தோத்துட்டானா, இல்ல இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்னோட ஃபோர்ஸ்ஃபுல்லான அட்டாக்கையே தடுத்துட்டு இந்த நார்மல் அட்டாக்குக்கு இவன் டிஃபீட் ஆயிட்டானா, இல்ல ஒரு நிமிஷம் இது பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அந்த ஹெட் பின்னாடி வந்து அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோர்ம் டெக்னிக்கை யூஸ் பண்றான். அந்த ஹெட்டும் என்னடா நடக்குது, இவன் இவ்வளவு நேரம் ஃபயர் பவரை யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டு இப்ப ஐ சோர்ஸ் பவரை யூஸ் பண்றான், யாரு தாண்டா இந்த பொடி பையன் அப்படின்னு கதறான். நம்ம டாக்டரும் இப்ப இது என்னோட சான்ஸ் அப்படின்ட்டு அவங்களோட பட்டர்ஃப்ளை டான்ஸ் அப்படிங்கிற டெக்னிக் வச்சு அட்டாக் பண்றாங்க. அது அந்த ஹெட் அட்டாக் பண்ணதும் அவனும் டேய் முட்டாள் பூச்சிங்களா, என்ன தைரியம் இருந்தா என்ன அட்டாக் பண்ணுவீங்க, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா சாக தாண்டா போறீங்க அப்படின்னு கத்திட்டே நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பார்த்தா இதுவும் நம்ம ஹீரோவோட க்ளோனு. அவனும் அந்த ஹெட் பின்னாடி போய் நிக்கிறான். அந்த ஹெட்டும் டே பொடி பையிலே, இந்த சில்லி டெக்னிக்கை வச்சு என்னை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா, நீ என்ன ரொம்ப குறைச்சி மதிப்பிட்ட அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு கத்துறான். அந்த ஹெட்டும் என்னடா பொடி பையிலே, இவ்வளவு நேரம் ஆட்டம் போட்டுட்டு இருந்துட்டு இப்ப நீ அடி வாங்கும் போது மட்டும் கத்துறியா, செத்து போடா அப்படின்னு சிரிக்கிறான். பார்த்தா இதுவும் நம்ம ஹீரோவோட க்ளோனு. அப்ப அங்கிருந்த கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகுது. அந்த ஹெட்டும் இல்ல இது என்ன இடம், இது என்ன இல்யூஷனா, அந்த பொடி பையன்கிட்ட எப்படி இந்த மாதிரி எபிலிட்டிலாம் இருக்கு, ஒரே சமயத்துல 2 க்ளோனை கிரியேட் பண்ண முடியுமா, இல்ல ஒரு நிமிஷம் நான் இப்ப எங்க இருக்கேன், இது என்னடா இடம், நான் இப்ப இல்யூஷன்ல மாட்டிட்டு இருக்கேனா அப்படின்னு கதறான். ஹீரோவும் கிறிஸ்டாயில் டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படின்னு அந்த ஹெட் அட்டாக் பண்ண வரான். அவனும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு என்னது இந்த பொடி பையன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மூவை பண்ற அளவுக்கு கேப்பபிளா, இல்ல நான் ஒரு 5th ஆர்டர் வாரியர் கிட்ட தோத்து போறத என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டு அவனோட டைமண்ட் கார்டு டெக்னிக்கான பிளாக் டிராகன் மீல் ஸ்லாஷ் அப்படிங்கிற அட்டாக்கை யூஸ் பண்ணி ஹீரோவோட அட்டாக்கோட கிளாஷ் பண்ண விடுறான். பார்த்தா அந்த 2 அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல ஒரு பிளாஸ்ட். அதுல என்னதான் அந்த ஹெட் ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி போனாலும் நம்ம ஹீரோ தான் பறந்து வந்து விழுவுறான். டாக்டர்லாம் டே ஃப்ராஸ்டர் அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும் வாயிலேருந்து ரத்தம்லாம் கக்கிக்கிட்டு ஒரு 7th ஆர்டர் வாரியர் கிட்ட இருந்து இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான், என்னோட டிராகன் டெஸ்ட்ராயர் ஸ்கில்லையே ஒன்றும் இல்லாத பண்ணிட்டான் அப்படின்னா இவன் கூட சண்டை போட்டு நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்க்குறான். அந்த ஹெட்டும் என்னடா பொடிப்பையிலே ஒரு நியூபி வந்து என்னை அசால்ட்டாக தோக்கடிக்க முடியும்னு நினச்சிட்டியா, என்னோட டைமண்ட் கார்டு டெக்னிக்கு முன்னாடி யாராலையும் நிற்க முடியாது அப்படிங்கிறான். ஹீரோவும் இனிமேலும் ஹானரோட இவன் கூட சண்டை போடுறதெல்லாம் நடக்காத காரியம், இப்போ என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்லோட கூல்டவுனும் முடிஞ்சிருச்சு, நான் ஒரே சமயத்தில் எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் அப்புறம் ரேஜ் பூஸ்ட் இது ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணி இவனை அட்டாக் பண்ணனா அப்படின்னா கொஞ்சம் சிவியரா இன்ஜூர் ஆக்குற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா கொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ண போறான். அப்ப யாரோ ஒருத்தன் இந்த ஸ்வாடை எங்க இருந்துடா எடுத்துட்டு வந்தா அப்படிங்கிறான். ஹீரோவும் யாரா இது புதுசா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ புதுசா ஒரு கேரக்டரே நம்ம லோலாவோட ஸ்வாடை எடுக்க வரான். ஹீரோவும் கதறிக்கிட்டே டே ஒரு நிமிஷம் இருடா, அது என்னோட ஸ்வாடு இல்ல, ஒழுங்கா திரும்ப அங்கேயே வச்சிரு அப்படின்னு கதறான். அந்த ஹெட்டும் யாரா நீ தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காத, உன்னோட வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறான். அங்க வந்தவனும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு மறையிற மாதிரி இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி வந்துட்டு இந்த ஸ்வாடை நீ எங்க இருந்து எடுத்த அப்படின்னு கேட்கறான். ஹீரோலாம் என்னது இவ்வளவு வேகமா அப்படின்னு ஷாக் ஆயிட்டே உன்னோட கையை அந்த ஸ்வாட்ல இருந்து எடுறா அப்படின்னு அங்க வந்தவன நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். அவனும் ஹீரோவோட ஸ்பியரை அசால்ட்டா ஒரு கையில புடிச்சிட்டு டே தம்பி பேசிட்டு இருக்கும் போது அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன மேனர்ஸ் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும் என்னது என்னோட ஸ்பியரை ஒரே கையில பிடிச்சிட்டானோ அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க வந்தவனும் டே தம்பி இந்த ஸ்வாடு எங்கிருந்து உனக்கு கிடைச்சிச்சு, அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹெட்டும் யாரா அந்த ஸ்ட்ரேஞ்சர் பார்க்கறதுக்கே பவர்ஃபுல்லா தெரியறான். அப்புறம் இவனுங்க 2 பேரும் ஏதோ ஏற்கனவே
தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு நிமிஷம், ஒருவேளை இவனுங்க 2 பேரும் பார்ட்னரா இருந்தா நான் என்ன பண்ணிட்டோம், அதனால இவனுங்க 2 பேத்தையும் ஒரே அட்டாக்ல முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருந்தவனும், டேய் பூச்சி, என்ன தைரியம் இருந்தா என்னை ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்ண வருவ, இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு கடுப்பாவறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அவனும் நம்ம லோலாவோட ஸ்வாட ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுக்கிறான். இதுல அந்த ஹெட்டும் என்னடா பண்ற அப்படின்னு கதறான். பார்த்தா அந்த ஹெட்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பீஸ் பீஸா வெட்டி போட்டான். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் வாயை பொளந்துட்டு, இங்க என்னடா நடக்குது, ஒரு 7th ஆர்டர் வாரியரை ஒண்ணுமே இல்லாத மாதிரி வெட்டி போட்டு வந்துட்டான், இவன் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு கதறிக்கிட்டே இவனோட ஸ்டேட்டஸையும் என்னால பார்க்க முடியல, அப்ப கண்டிப்பா இவன் 8th ஆர்டர் வாரியருக்கு மேலதான் இருக்கான் நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க வந்தவனும், டே தம்பி, உன்னோட ப்ராப்ளத்துக்கு நான் சொல்யூஷன் கொடுத்துட்டேன், அதனால தயவு செஞ்சு இந்த ஸ்வாடை நீ எங்கிருந்து எடுத்துட்டு வந்தன மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான். ஹீரோவும், டே நான் உங்ககிட்ட முதல்ல ஹெல்ப் கேட்கவே இல்லை, அப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன், இவனை மாதிரி ஒரு 7th ஆர்டர் வாரியர் கிட்ட இருந்து வர எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா, சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு அந்த ஹெட்டை போட்டோ எடுக்கிறான். அங்க புதுசா வந்த கேரக்டரும் என்னடா பண்ற அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும், இவன் ஒரு வாண்டட் கிரிமினல், அப்புறம் இந்த போட்டோவை மட்டும் நான் ஃபெடரேஷன் ஆர்மி கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா பவுண்டி கொடுத்துருவானுங்க, எனக்கு ஜாக்பாட்டு தான் அப்படின்னு பைத்தியமாடா சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த புதுசா வந்த கேரக்டரும், யாரா இந்த குழந்தை இவ்வளோ ஆக்வர்டா இருக்கான், ஆக்சுவலா இவனை கொன்னது நான் தான், இந்த பவுண்டி எனக்கு தானே கிடைக்கணும் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு, இல்ல ஒரு நிமிஷம், நான் தப்பா சொல்லல அப்படின்னா நீ தானே ஃப்ராஸ்டர் ஈனோஸ் சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல இருந்து வரது அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும், டே உனக்கு எப்போ என்னோட பேரு தெரியும், நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணனதே இல்லையே அப்படின்னு கேட்கறான். அந்த புது கேரக்டரும், இந்த ஸ்வாடோட ஓனர் உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா அப்படிங்கிறான். ஹீரோவும், இன்னாது லோலா உன்கிட்ட சொன்னாலா, அப்போ உனக்கு லோலாவை தெரியுமா, அப்ப நீ யாரா அப்படின்னு கதறான். அவனும், அட நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவே மறந்து போயிட்டேன், என்னோட பேரு லியாம் டி கிளர், லோலா என்னோட லிட்டில் சிஸ்டர் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு, இன்னாது லோலா உன்னோட சிஸ்டரா, அப்ப அப்ப நீ என்னோட மச்சானா அப்படின்னு வாயை பொழகிறான். டாக்டரும், இங்க என்னடா நடக்குது, நான் ஒரு மனுஷி கூத்துக்களாட இருக்கேன், என்னை எவனாவது கண்டுக்கிறானுங்களா பாரு அப்படின்னு கடுப்பாகிறாங்க. அப்ப ஹீரோவும், நைஸ் டு மீட் யூ பிரதர், அப்புறம் இனிமே நாமெல்லாம் ஒரே குடும்பமாகி போயிட்டோம், அதனால நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல ஒத்துமையா இருக்கலாம் அப்படிங்கிறான். அந்த லியாமோ, யாரா நீ, என்னடா பேசுற, நீ பேசுறது எதுவும் சரியில்லையே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் கைஸ், இந்த வீடியோட லென்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கைஸ். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.